தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா அலுவலகத்தில் வருவாய்த்துறை ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒட்டுமொத்த தற்செயல் விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வருவாய்த்துறை வட்டாட்சியர் அலுவலகம் பணியாளர்கள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டன. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் தனி ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் துணை வட்டாட்சியர் பட்டியல் திருத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள அலுவலர்களின் பணியிறக்க பாதுகாப்பு அரசாணையை உடனே வெளியிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. திண்டுக்கல் கல்லறை தோட்டம் அருகே 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலகம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் இளநிலை வருவாய் ஆய்வாளர் மற்றும் முதுநிலை வருவாய் ஆய்வாளர்களின் பெயர் திருத்தத்திற்கான விதி திருத்த ஆணை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் குறைவான அலுவலர்களே கலந்து கொண்டதால் இருக்கைகள் காலியாக இருந்தன. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகையில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதனால் அரசு அலுவலகங்கள் பணியாளர்கள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டன. அரியலூரில் வருவாய்த்துறை ஊழியர்கள் 10 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒட்டுமொத்த தற்செயல் விடுபடுத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் வலுப்பெறும் என விடியா திமுக அரசு வருவாய்த்துறை அலுவலர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்செயல் விடுப்பு எடுத்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். மதுரையில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே பணிகளை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அரசு அலுவலகங்கள் ஊழியர்கள் இன்றி காலியாக கிடந்ததால் பொதுமக்கள் சிரமமடைந்தனர்.